சாண்டா குடுத்து பையன் குயில வச்சுட்டா உலகிற மேல போது அக்காகாரி மாதிரி போடுவா. ஆமா சாண்டா குடிச்சு உப்பு கட்டில இல்ல முழுங்கல ஐயா 400 சிந்து ஐயா 400 சிந்து கக்கூது தந்து நத்தம் பொறுக்கவில்லை சொம்பு இருந்தோம் தண்ணி இருந்தோம் தாளகார சூத்த கழிவு வெளி சொல்லாத நீ சூது உன் பொண்டாட்டி தான் என்கிட்ட சொல்லிச்சு என் முன்னாடி சொன்னால அவருக்கு அவளுக்கே தெரியாது எப்படி பொண்டாட்டி எங்க சொல்றான் பாருங்க வெங்கையா வணக்கம் 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 ஏய் இவரா அடுக்கடுக்கா வைக்கிறான் வணக்கத்தை பரவாயில்லடா அவன் குஞ்சு வைக்கிறாமா குஞ்சு வைக்கிறான் ஏய் குஞ்சு வைக்கிறான் வணக்கம் அது இந்த அம்மா என்னென்ன வச்சுங்கறாங்களோ ஒண்ணுத்துக்கும் தனித்தனியா வைக்கிறான் அவன் நீ போ நீ ஒண்ணு இல்லாதீங்க தம்பி சபையை பார்த்தமையா சபையை பார்த்தே இது எப்பேற்பட்ட சபை லட்சுமி இடாச்சமிருத சபை எதனால் கூடப்பட்ட சபை அதோ மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு இது என்ன ஊரு வணக்கம்பாடி வணக்கம்பாடியா வணக்கம்பாடியா வணக்கம்பாடி வணக்கம்பாடி தானே தம்பி இந்த வணக்கம்பாடி நன்னகரத்தில் என்ன சாமி கும்பிடுறாங்க தம்பி மாரியம்மன் என்ன மாரியம்மன் அந்த மாரியம்மன் தாள் தொழுதான் மறக்கவரை ஓடிவிடும் காரியங்கள் கை கூட கண்களை கண்ணிவிடும் மாரியம்மன் காரியங்கள் கை கூடும் கண்களை கண்ணிவிடும் அந்த மாரியம்மனை வழிபட்டால் நாம செய்த பிடி பாவா அத்தனையும் நீக்கிடுமா இல்லையா? ஆமாமா. அதுக்குத்தான் தம்பி ஏய் ஒரு 10 ஊர் இருந்தாலும் சரிதான் இல்ல 10 தெரு இருந்தாலும் சரிதான் அந்த ஊர்ல ஒரு 4 வீடு இருக்கும் ஆனா அந்த 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 இடத்துல கூட மாரியம்மன் கோவில் மட்டும் இல்லாத இருக்காது. ஆமா ஒரு கல்ல வச்சாவது அதுக்கு ஒரு பூஜை போடுவாங்க. ஆமா அப்பேற்பட்ட உலகமாதா அந்த மாரியம்மனை வழிபட்டு இந்த தெருக்கூத்தை வைத்து ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்ன நீ குள்ளா போட்டுருக்கிற அவன் எல்லாரையும் குள்ளா போடுறவன் குள்ளா போடுறாங்க எப்படி சொல்ற? ஓ 2022 2021 நீ பட்ட இப்ப 22 அவங்க ஒண்ணு பண்ணி வச்சாங்க. கே சபாபதி கவுண்டர் சபாபதி கவுண்டர் என்ன சொல்றாரு சொல்லி தராரு இந்த 500 ரூபாய் எல்லோருக்கும் கம்பெனி எல்லோருக்குமே ஏன்னு கேட்டா எல்லோருமே நல்லா பண்றாங்க அருமையா இருக்கு அதனால அவங்க எல்லோருக்கும் 500 இது
இதுதான் ஒரு புண்ணியம் இல்லாத பேமானி பையனுக்கு தராங்க. அதான் உனக்கு கஷ்டம். அப்ப அயோக்கியனா இருப்பான். ஆனா அவர் முருகன் பேர்ல பாட சொன்னார். திருச்செந்தூர் வண்டி வேலவா இந்த சேவை வரம் தரவா, திருச்செந்தூர் வண்டி வேலவா இந்த சேவை வரம் தரவா, திருச்செந்தூர் வண்டி வேலவா. ஐயா சரவண பொய்கடனில் அரிசி சுவை அவதரித்தாய். ஐயா சரவண பொய்கடனில் சரவண பொய்கடனில் அரிசி சுவை அவதரித்தாய். பார்வதி உந்த தாயார், பார்வதி உந்த தாயார் உன்னவாறு மனம் மகிழ்ந்தார். அம்மே, அந்த முருகப்பெருமானை பற்றி பாட சொன்னார். ஆமா அவருக்கு யாரு திருமுகமும் அவருக்கு யாரு திருமுகமும் பன்னிரண்டு கரமும். ஐயா ஆறு திருமுகம், ஆறு திருமுகமும் பன்னிரண்டு கரமும், ஆறு திருமுகமும். வேலைக்கரம் பிடித்தாய், வேலைக்கரம் பிடித்தாய், சூரபத்மன் தன்னை மடித்தாய். முருகனுக்கு என்ன மாசம் தம்பி? ஓ பங்குனி மாசம் ஆ, பங்குனி பங்குனி தேர் ஓடுதே, பங்குனி தேர் ஓடுதே, பட்ட காவடிகள் ஆடுதே. பங்குனி தேர் ஓடுதே, பங்குனி தேர் ஓடுதே, பட்ட காவடிகள் ஆடுதே. பங்குனி தேர் ஓடுதே. சங்கு ஜெய கண்டிகை, சங்கு ஜெய கண்டிகை, சங்க சங்கீதங்கள் பாடுதே. திருச்செந்தூர் வண்டி வேலவா, திருச்செந்தூர் வண்டி வேலவா. ஐயா, முருகன் பேர்ல பாட சொன்னார் தெரியுமா? சொல்லியம்மா அவர் மட்டும் யாரு? ஆ இந்த மாரியம்மன் பெத்த புள்ளதான. ஆமா ஏ கந்தா உன் பேரை சொன்னார், வீணை பஞ்சாய் பறந்தோடுதே. ஏ கந்தா உன் பேரை சொன்னார், ஏ கந்தா உன் பேரை சொன்னார், வீணை பஞ்சாய் பறந்தோடுதே. ஏ கந்தா உன் பேரை சொன்னார். மைந்தர் சிறுவன் சேகர், மைந்தர் சிறுவன் சேகர் தினம் மனம் உனை பாடுதே. திருச்செந்தூர் வண்டி வேலவா, சேவை வரும் பெறவா, திருச்செந்தூர் வண்டி வேலவா. அப்பேற்பட்ட இதே சொல்லிருக்கே. சபாபதி உயர் நிர்வாகம் அப்பா சபாபதி ஆ நம்முடைய கம்பெனியை பாராட்டி ஆ எல்லா சபாபதி கவுண்டர் கே சபாபதி கவுண்டர் நம்முடைய கம்பெனியை பாராட்டி ஆ. எல்லா பிள்ளைகளும் நல்லா செய்யறாங்க, ஆ. பரவாயில்லை ஆ. அப்படி எல்லோருக்குமே 500, ஆ. எங்கள் கம்பெனி கெட்டியக்காரருக்காக ஆ. அயோக்கிய பையனுக்கு 50. 4 பொம்பளை 3 நாள் சம்பாதிச்சேன். அதுக்கு தானா பணி, அதுக்கு தான் அயோக்கிய பையன் உனக்கு பேர் ஐயா சபாபதி குடும்பத்தில் ஆ. மகமாரியம்மன் அருள் பெற்று பெருமானுடைய அருள் பெற்று ஆ. எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து முருகனையும் அம்மனையை வணங்குகிறேன். வணக்கம். இந்த வணக்கம்பாடி நன்கருத்துல ஆ. இது வரைக்கும் எங்க கிராமத்துல கூத்தாடி யாரும்
நல்லா இல்லைன்னு சொல்றது கிடையாது. அது மாதிரி நல்ல முறையா நடத்திருக்கீங்க. சரிங்க ஐயா. அது இல்லாம எங்க ஊர்ல நாடக ஆசிரியர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்க ஐயா. அவங்க எல்லாம் இருந்தனால அதனாலதான் நாங்க ஒரு சில இடத்துல உங்களை சொல்றோம். அது தப்பா நினைச்சுக்காம இந்த நாடகத்தை நல்லபடியா சிறப்பா நடத்தி கொடுத்தது கண்டிப்பா உங்களுக்கு இருக்க நன்றி. இந்த கிராம மக்கள் பொதுவாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நம்ம வணக்கம்பாடி கிராமத்தின் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் நம்ம தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்ற அம்பலவான குழுவினர் ஆசிரியர் நாயகர் அவர்களுக்கு 500 ரூபாய் அவரு ஒரு திருப்புகழ் பாட சொன்னாரு. திருப்புகழ் என்று சொன்னால் அருணகிரியாருக்கு விற்பனை ஏற்றியவர் நடேசவாத்தியார். அதிகமா தெருக்கூத்தாடிகள் எல்லாம் அதிகமா தெருக்கூத்தாடிகள் லிங்காட்டி பழைத்த நடேசவாத்தியார் திருப்புகழ் எல்லாம் அதிகமா பாடுவாங்க. ஆனா அருணகிரியாரும் பாடுவாங்க. ஆனா இருந்தாலும் தந்தையவனேது வாத காலத்தினுடைய தாயா அது கலர்வே ஒரு திருப்புகழ். எனக்கு எல்லா பாட்டை விட இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா இருவரேன் ஒரு ரோட்டில் போற அந்த சத்த கட்ட குண்டிட்டு பயமா போச்சு மின்னேரத்துல. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு கேட்டா இந்த திருப்புகழ் அருமையான ஒரு திருப்புகழ் சொன்னா இதுல எல்லா தெய்வத்தையுமே திட்டி பாடி இருப்பாரு லிங்காட்டி பாளையத்தில் நடேசவாத்தியார். ஏன்னா பிள்ளையில ஒரு கால தூக்கி ஆனாரு. யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமான் யாருக்கு தந்தை? முருகனுக்கு தந்தை. முருகனுக்கு தந்தை. முருகா உன் தந்தையா வன்னியாது தன்னுடைய தாயும் அவள் பாடினாரி தன்னுடைய மாமன் சூதுக்காரன் மூணாவது வரி இந்திரனும் மகா ஜோலிக்காரன் மனைவி தெய்வ யானக்காரி இன்னொருவன் நீலன் வேடக்காரன் முருகன் அவன் மலை எல்லா திருப்புகழை விட இந்த திருப்புகழ் எனக்கு பிடிக்கும்னு சொன்ன காரணம் தெரியுமா உனக்கு? என்ன? இந்த 4வது வரியில ரொம்ப அருமையா பாடிருப்பாரு. யாரு? லிங்காட்டி அனுபவிச்சு எழுதின ஒரு பாடல். செந்தமிழ பாட ஆசைக்காரி எந்த நிட நாளில் ஓசைக்காரி செல்வமானுகாத மோசைக்காரி இது வரியா பின்பற்றா என்ன யோசிக்கணும்னா
செந்தமிழ பாட ஆசைக்காரி ஆசைக்காரி அவள் எந்த நில நாவில் ஓசைக்காரி மோசக்காரி ஆனா செல்வத்தையே கொடுக்க மாட்டாள் மோசக்காரி விழுப்புரம் பண்ருட்டி கடலூர் பாண்டி ஆமா இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடக ஆசிரியர்கள் பெரிய பெரிய வாத்திரிங்க தேவனாம்பட்டினம் ராஜகோபால் விழாத்து வேலாயுதம் அனந்தூர் சீனிவாசம் பத்திரக்கோட்டை ராஜவேல் சடட்டு குப்பம் காசிநாதன் ஏம்பலத்து ராமசாமி யாவந்தூர் ராமசாமி மேல்பாதி மாணிக்கம் இந்த மாதிரிலாம் பெரிய நாடக ஆசிரியர்கள் இந்த எல்லாம் டிராமா பார்த்தவங்களாம் ஆனா டிராமாக்கார பத்தி எனக்கு தெரியாது ஆனா நித்தியவாசம் தெரியும் எனக்கு பழக்கமானது அதே ஊர்ல ஒரு பங்காளி ஒருத்தர் இருக்காரு அவரும் பழக்கமானவர் தான் அதனால ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன் திருக்கோயிலூர் பக்கம் தேவனூர் ஆறுமுகம் திருப்பாளர் சென்ன தம்பியா அவரு அந்த பக்கம் நெடுமடை பாண்டுறாங்கன்னு அந்த பக்கம் பெரிய ஆசிரியர்கள் இப்படி போனா அனந்தபுரம் பனமலை பக்கம் போனா சம்பங்கி ரோகநாதன் சித்தரசூர் சின்னையன் சிவம் இப்படி அந்த பக்கம் இருக்க ஆசிரியர்கள் ஆனா எந்த ஆசிரியர்களா இருந்தாலும் சரி அவருக்கு என்னப்பா அவருக்கு ஒரு 25 ஏக்கர் நிலங்குது 2 லாரி ஓடுது ஒரு 10 பஸ் ஓடுது அப்படின்னு சொல்ல கையை காட்டி சொல்ற அளவுக்கு எந்த ஒரு ஆசிரியரும் கிடையாது படகாரன் ஆனதே இல்ல ஏன் ஆவரத்தில் சொல்லு இப்போ நம்ம பவுடர் போட்டுக்கிறோம் மூஞ்சில விடிஞ்ச உடனே மூஞ்சி தொடைக்க போறோம் பவுடர் போட்டு இங்க மூஞ்சி தொடைக்க அங்க குடும்பம் தொடச்சின்னு போகுது அதனாலதான் அனுபவிச்சு எழுதினார் அவர் செந்தமிழ பாட ஆசைக்காரி எந்த நீட்டங்காவில் ஓசைக்காரி செல்வமான காத மோசக்காரி இது வரியா ஏறி வேலை காய்ச்சா வாங்க மாட்டேன் எந்த காசா இருந்தா இல்லடா இந்த சபையில அவங்க குடுக்குறாங்களா அம்போகம் அது 35,000 கூட தரட்டும் ஆனா அது காசு இல்ல இதை குடுக்குறாங்க பாரு இதுதான் நமக்கு பணமே ஏன் தெரியுமா சந்தோஷப்பட்டு கொடுக்கக்கூடிய பணம் இதுதான் நமக்கு ஐயா சொல்லுங்க நீங்க எல்லாரும் சிறப்பா ஆடுறீங்க யாரை விட்டு யாரும் கொடுக்க எங்களால அதனால பொதுவா 100 ரூபாய் உயர் திருவாளர் வண்ணக்கம்பாடி குப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எல்லோருக்கும் 100 ரூபாய் ஒரு 500 ஒண்ணு ஒரு 600 ஒண்ணு பொதுவா நம்ம ஒருவனே எடுத்து போக முடியாது பொதுவா நீங்க வாங்கிட்டீங்க இது 20 ரூபாய் பேர் சொல்லுங்க ஐயா மதியழகன் என்று சொல்லக்கூடிய அன்பர் எமக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார் அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு என்பொற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிற சுபேஜயம் திருப்புகழ் பாட சொன்ன ஐயா இந்த ரிங்காட்டு பட பிரதேச வைத்தியர் திருப்புகழ பாடுறேன்னு அந்த மாதிரி எத்தனையோ ஆசிரியர்கள் திறமை வாய்ந்தவர்கள் இல்ல நம்ம இன்னைக்குதான் புதுசா வந்திருக்க வண்ணாம்பாடிக்கு இதுக்கு முன்ன நம்மை போன்ற ஆசிரியர்கள் எப்பேற்பட்டவர்கள் இல்ல இந்த மேடை பார்த்திருக்கும் இல்ல இல்லையா ஏன் பாப்பா பின்னால பேச்சு அதனால உயர் திருவாளர் பெரும் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் இந்த திருப்புகழ் ஒன்று பாடுங்கன்னு சொல்லி எமக்காக 500 ரூபாய் சன்மானம் கொடுத்திருக்கின்றார் அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று அவர் பேர் சபாபதி கவுண்டர் உயர் திருவாளர் பெரும் மதிப்புக்குரிய ஐயா சபாபதி கவுண்டர் அவர்கள் பூணூல் போட்டுக்கிறேன் தெரியல நான் பூணூல் போட்டுருந்தாங்க சபாபதி கவுண்டர் ஐயா எமக்காக 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார் அவர் குடும்பத்தில் இறைவன் அருள் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு அந்த மகமாயம்மன் அருள் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிற சுபேஜயம் மகாராஜேஸ்வரி மகாக்கணம் உறுதிய உயர் திருவாளர் வண்ணக்கம்பாடி நன்னகரத்திலே வாசல் வரக்கூடிய பெரும் மதிப்புக்குரிய உயர் திருவாளர் உயர் திருவாளர் பெரும் மதிப்புக்குரிய சுரேஷ் வண்ணக்கம்பாடி சுரேஷ் அவர்கள் நமக்கு நெருங்கிய சொந்தம் ஆமா அவர் தான் சொல்றாரு எங்க ஊர் தாம்பலம் நீங்க கொஞ்சம் குறைச்சி வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு சரி உனக்காக வாங்குறனே அப்படின்னு சொல்லி வாங்கிக்கணும் வந்தேன் ஏன்னு கேட்டா கொண்டா சாமி
பேரம்மா அதான் ஆறுமுகமா ஆறுமுகம் அண்ணக்கம்பாடி ஆறுமுகம் எமக்காக 50 ரூபா செல்லப்பிராட்டி 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 ரைட் மன்னிக்கவும் செல்லப்பிராட்டி 50 ரூபா எமக்காக கொடுத்திருக்கின்றார்கள். அவர் குடும்பத்தில் இறைவன் அருள் பெற்று முகமாரியம்மன் அருள் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு இன்புற்று வாழ. ஆமா 60 ரூபாய் இருக்குது. ஆமாம்பா 50 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அவர் குடும்பத்தில் இறைவன் அருள் பெற மகமாரியம்மன் அருள் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்க சுபேஜயம். மீனாட்சி சுரேஷ் இவரும் சேர்ந்து எமக்காக 200 ரூபாய் சன்மானம் கொடுத்திருக்கின்றார்கள். அவங்களுக்கு ஓஹோ ஏமா ஆளுக்கு 100 வாத்தியருக்கு 100 கொடுத்தியா? எனக்கு மட்டும் 200. சரி சரி. அதனால எங்கள் இருவருக்கும் ஆளுக்கு 100 200 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். ஆமா மாமனாருக்கு 100. நாடக ஆசிரியர் கிருஷ்ணனுக்காக 100. ஆமா ஆமா. அவர் குடும்பத்தில் இன்பற்று வாழ வேண்டும் என்று இறைவனையும் அம்மன் மகமாரி அம்மனையும் பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். மண்ணக்கம்பாடி ஏழுமலை கம்பெனிக்காகவே 101 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் இறைவன் அருள் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு என்பொற்று வாழ வேண்டும் என்று இறைவனையும் என்பெருமானை மிக பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். இந்த 50 நிக்குது குறையுது ஏமாத்துறான். 230 ரூபாய் 230 அதான் குறையுதுடா. அப்புறம் கிளாஸ் வாட்டர் பாக்கெட் 20 அப்புறம் பன்னிக்கறி 1 கிலோ 250 போதும். பங்காளிக்கு பன்னிக்கறி கேடா பன்னிக்கறி வணக்கம்பாடி நன்னகரம் ஏ நாராயணசாமி மகன் கன்னியப்பன் டெப்டி பிடிஓ செஞ்சு 100 ரூபாய் கம்பெனிக்காக கொடுத்திருக்கிறார்கள். கன்னியப்பன் உயர் திருவாளர் கன்னியப்பன் அவர்கள் நாராயணசாமி மகன் கன்னியப்பன் அவர்கள் கம்பெனிக்காக 100 கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் என்பெருமானுடைய கடாட்சி பெற்று மகமாரியம்மன் அருள் பெற்று என்பொற்று வாழ வேண்டும் என்று இறைவனை மிக பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். இதை படிமா. வணக்கம்பாடி கிராமத்தில் வசித்து காலம் சென்ற துரை கவுண்டர் மகன் நலமுடன் அம்புஜம் அம்மாள் அவர்களின் பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து அவங்களும் காலமாயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நபர் சுப்பிரமணி மனைவி வசந்தா, ஜெயராமன் மனைவி லலிதா, நடராஜன் மனைவி மல்லிகா மாரியம்மன் கோயிலுக்காக நன்கொடையாக கொடுத்த ரூபாய் மொத்தம் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த மகமாரி அம்மனுக்காக கொடுத்த குடும்பம் அவருக்கு குடும்பம் 10,000 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. ஆமா. இது எனக்கா பேர் சொல்லு. உங்க பேரு மாரியம்மா. சரி 10,000 ரூபாய் இந்த ஊர் மாரியம்மனுக்காக கொடுக்கப்பட்ட இந்த குடும்பத்தினர் அனைவர்களுக்கும் அந்த மகமாரியம்மன் அருள் பெற்று அவங்க குடும்பத்தில் நோய் நொடி இல்லாத மக்கள் சம்பத்து மன சம்பத்து குடி சம்பத்து குபேர சம்பத்தா அந்த மகமாரி அம்மா காத்து ரட்சிக்க வேண்டும் என்று அம்மனையும் என்பெருமானையும் பிரார்த்திக்கின்ற சுபே ஜெயம். மகாராஜேஸ்வரி மகாக்கன் உறுதியா அம்மா லட்சுமி அம்மா அப்புறம் லட்சுமி அம்மா எமக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறது. அதனுடைய குடும்பத்தில் அதற்கு உடல் பலம் தேக பலம் மனோபலம் அது எப்படி இப்ப இருக்கிற பிபி என்றால் சுகர் என்றால் கன்றாய் கசமா வயிற்றுல இருந்து வரும்போது சுகரோட தான் ஐயா அதெல்லாம் நாட்டு கட்டணம் மாதிரி. ஆறுவீரம்மா லட்சுமி எமக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறது. அதை விட மாரியம்மா எமக்காக 10 ரூபாய் கொடுத்திருக்கிறது. அவங்க 20 குடும்பத்திலேயும் அந்த மகமாரியம்மன் அருள் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு என்பொற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு பாப்பா தட்சிணி உனக்கா எனக்கு 10 ரூபாய் பேர் கண்டுபிடிச்சியா? வணக்கம் பாய் லட்சுமி எங்க கட்டிக்காரருக்காக 10 ரூபாய் கொடுத்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு உடல் பலம் தேக பலம் மனோபலம் கல்வி படம் கொடுத்து ரட்சிக்க பிரார்த்திக்க சுபே ஜெயம். முடிஞ்சு போச்சா? அம்மா யாரும் தெரியும் அம்மா யாருன்னு தெரியாது. அம்மா நேரம் பேசிட்டு இருக்கேனே. என் மாய் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். எந்த ஊரு? ராட்சி சொல்லி கொடுத்தாரு மின்னாத்திலே. என்கிட்ட ஃபர்ஸ்ட்லயே பணம் கொடுத்தவர் அவர் தான். என்ன ராஜி அவரு? ராஜி 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 கவுண்டர் தானே அது?
ஆமா மின்னாட்டிலே பணம் கொடுத்தாரு. இல்ல கவுண்டர்ல ஒரு வன்னி நமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் ராஜ்ய குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று மகமாரியம்மன் அவர்கள் பெற்று என்பற்று வாழ வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். ஜெயம். ஆமா நான் வேஷம் கட்டாத முன்ன கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டாரு. ஏமா என்ன நீ யார்? உன் பேரு சபையாரு எடுத்து கூறு. ஏன் உனக்கு தெரியாதா? நீ யார்கிட்ட காட்டுனியா? எதுக்குமா காட்டு புறா? அம்மா ஒன்னா நம்பர் பொம்பளை தெரியும். கந்தல் கைசட. அப்படி இல்லம்மா, நீ தப்பா நினைச்சுக்காத. பேரை விவரமா சொல்லி காட்டுனியான்னு கேட்டேன். அவன் கிடக்குறான். என்ன கிடக்குறான்? காட்டுல ஏடுறான். நீ தெரியாத காட்டுலான்றான். நீ அவனை விட சுத்த பேமானி பையனா கரெக்ட். அவனுக்கு முன்னாடி நீ போவாதடா. ஏமா என்ன போல நல்லவே இல்லையா? ஐயோ அம்மா நல்ல வேண்டியவா உள்ள போட்ட கோயில் பையா. சின்னம்மா மேல போன பையா. ஐய் அட அவன் போனது உண்மையை என்கிட்ட சொன்னா மகள் உள்ள பார்த்தா நானும் கத்துக்கிறேன். நான் ஆதிசேஷன் குமாரி. மத்தள கரவேல்த்து எப்பா மத்தளக்காரருக்கு பணம் வந்துட்டு தம்பி வருஷத்து சேர்க்கை எல்லோவனா முளைதான் தேடி வேலையில் இல்லமா பட்டு வாங்கிடுமா தேடி மாதர்கள் வலையா மதிப்புக்குரிய உயர் திருவாளர் ஐயா பேரு மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய நைனா அவர்கள் எங்கள் கம்பெனி மிருதங்க சக்கரவர்த்தி விக்னேஷ்காக அவன் ஊர் சொந்த ஊர் முழுங்குள் துறைப்பட்டு பக்கம் பக்கம் வாக்குப்படி
ஆர்க்கவாடி எடுத்து போய் வேலை வைக்கிறோம். ஆர்க்கவாடி ஆர்கவாடி. ஐயோ ஐயோ நீலாம் நான் ஆர்கவாடின்னு சொல்ல மாட்டாங்க. ஓக மட்டும் அந்த ஊரா கேட்டா ஐந்து போடுறமாவா ஆகவாடி என்ன சொல்றோம்மா? ஆர்கவாடின்னு சொல்ல மாட்டாங்க. நீ விடு. ஆகவாடி ஆகவாடி. ஆர்க்கவாடி என்ற அம்மன் கொல்லமேடுன்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. அதை சுருக்கமா அந்த ஊருக்காரர் கேட்ட என்ன சொல்லுவாங்க? அம்மங்கொல்லு மூடு ஆம்பட்டுக்கோயில் மூடு. அம்டுகொல்லு மூடா அந்த மாதிரி சுருக்கமா சொல்றது உண்டு. அப்பேற்பட்ட எங்கள் கம்பெனி சக்கரவர்த்தி விக்னேஷ்கா கொடுக்கப்பட்ட ஒரு 50 அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு இன்பற்று வாழ பிரார்த்திக்கிற சுபேஜயம். எனக்கா கம்பெனிக்கு வணக்கம் பாடி வி ஆர்வம் கம்பெனிக்காகவே திருவாளர் ஐயா பெருமதிப்புக்குரிய ஐயா அவர்கள் கம்பெனிக்காக 100 கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் மகமாரியம்மன் அவர்கள் பெற்று அவருக்கு உடல் பலம் ரேகப்பலம் மனோபலம் கொடுத்து நோய் நொடி இல்லாத காத்து வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். மாவனந்தல் எஸ் கிருஷ்ணன். எஸ் கிருஷ்ணன். ஓஹோ எமக்கு 10 கம்பெனிக்கு 10. கிருஷ்ணன் எஸ் கிருஷ்ணன் 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் இறைவன் அருள் பெற்று மகமாரியம்மன் அருள் பெற்று என் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். 10 ரூபாய் தான் கம்பெனிக்கு. எப்படி புரிஞ்சது? நாகக்கண்ணி 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 நாகக்கொல்லி மூடு நாகக்கொல்லி மூடு நாகக்கொல்லி மூடு. நாக உலகத்துக்கு அதிபதி நாகராஜுடைய குமார்த்தி. என்னுடைய பெயர் நாகக்கண்ணிகை. நாகக்கண்ணிகை. ஆமா. யார கல்யாணம் செய்ய தெரியுமா உனக்கு? யாரியம்மா? ஐவர் ராஜாக்கள் நடுபிறந்தோர் அர்ஜுன மகாராஜனை தான் திருக்கல்யாணம் செய்த. ஆனா கல்யாணம் செய்து ஆறுமுகம் நல்ல ஒரு காங்கேய மாதிரி கட்டுக்கடங்காத காலை அரவா அரவா அப்படின்ற ஒரு பிள்ளைய பயன்படுத்தி. ஓஹோ சத்தியமா புள்ள வந்துக்கிறா. சத்தியமாவா? சத்தியமா புள்ள என்ன பார்த்தா புள்ள பெற்று எடுக்கிற பொம்மையாட்டியா தெரியலையா? புள்ள பெத்துக்கிற பொம்பளையா புள்ள பக்காத பொம்பளையான்னு மௌத்தாண்ட பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி தெரியும்? புள்ள பெத்த பொம்பளைக்கு அவரை தொப்புலாண்டு கோடு கோடா போயிருக்கும். கோடு கோடா விழுந்திருக்கும். ஆமா. புள்ள பக்காத பொம்பளைக்கு எப்போ புள்ள பெத்துக்கிறாங்க. அப்படி எங்க கண்டுபிடிச்சா? என் மாமியார்கிட்ட பார்த்தேன். மாமியார் உங்க மாமியார் என்ன வேணும் உனக்கு? பொண்ணு கொடுத்துங்களா வேணும்? அது கம்மியாட்டி சொந்த அக்காவை கட்டிக்கிறான். அக்கா பொண்ணு தானே. பையன் பேரு அரவானா? அரவா பூபதி. அரவா பூபதி. ஐயோ அது ஏன் சொல்றா? ஹார்மோனியத்துக்கு சரியான சண்டை. ஏன் யாரா இருக்க? பக்கத்து வீட்டு குப்பாய்க்கு எனக்கு சரியான சண்டை. என்ன? ஆடா இல்ல ஒரு வீட்டுல 4-5 புள்ள பெத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் கம்மன் இருக்குது. ஏன்னு ஒண்ணு பெத்து வச்சிருக்க ஊரு சண்டை ஒப்பா வாங்கி வருது. என்ன பண்ணுத? அவ வீட்டு புள்ள மேல தலையில கொட்டிட்டு இருக்கிறான். சரி என் பையன் அரவா அப்படியே உண்டியா வீங்கி போய் ரத்தம் கசிட்டு போயேன். அப்ப தரணும் இது தரத்துக்கு பாரு நீ புள்ள பெத்து வச்சுக்கிறீங்க பாரு. ஏப்ப நாகங்க வீட்டை விட்டு வெளியே வாடி இப்படி வாடி அம்மா பெத்துக்கிற உள்ளே ஆண்டிக்கிற திம்ஸ் கட்டியா வெளியே வாடி. சண்டை வர பொம்பளாதான் பேசுறான். கேட்க மாட்டாங்க. நான் தான் திம்ஸ் கட்டியாட்டுக்கிறேன். மீதி எந்த பொம்மையாட்டி திம்ஸ் கட்ட இல்லை. உன் பொண்டாட்டி கொஞ்சம் இருக்குதுரா. என்ன 200 டின்னாட்டு தெரியா ஆடி வெளியா. அப்புறம் ஏமா சண்டைக்கு வந்தா? ஆமாண்டா ஆறுமுகம். அதனால சரியான சண்டை நேத்து எனக்கு அவளுக்கும். அது உன் பையன் தானா? என்ன அது உன் பையன் தானா? அந்த உன் பையன் என்ன பண்ண தெரியுமா? நேத்து காலையில 8 மணிக்கு. நேத்து காலையில? ஆமா. என்ன பண்ணா? உன் பையனும் என் பேரனும் தெருவுல விளையாண்டுக்கிறானுவ. என்னாச்சே தெரியல. நறுக்குன்னு என் பேர குஞ்சே உன் மாவு கடிச்சிட்டு இருக்கிறான். குஞ்ச கடிச்சிட்டான். 2 பேரும் கோவம் வந்து சண்டை வந்து அப்படி கட்டி உருண்டுக்கிறாங்க. கீழே பிறண்டுக்கிறாங்க. விரண்டே வந்து போது விரல இன்னும் குஞ்சு கடிச்சிட்டு இருக்காங்க. விரல நீட்டி இன்னும் முறப்பா இருக்கும். ஏமா அதை போட புள்ளைய பத்த வச்சுக்கிறா. அது ஏன் கேக்குறேன்? அது உன்னை பெத்து வச்சுட்டு எத்தனோ யாரு சண்டைக்கு வருவாங்களோ தெரு பக்கம் விடாத வச்சிருக்கிறேன். எனக்கும் தெரியாத ஓடி காலையில போனதுன்னு வைக்கடா. அந்த புள்ள ஓம்பலையா? ஏமா அந்த புள்ள ஓம்பலையா? இவன் ஒரு கதையை கொண்டாட முழுகுது. அந்த அரவான் ஓம்பையில ஏன் பையன் தாண்டாவன்? ஆட என்னமா இது? என்ன இன்னைக்கு காலையில நானும் உன் பையன் அரவானும் பேட் அடிக்கிறதுக்கு போனோம். கிரிக்கெட் விளையாடுறது மரத்தான் வச்சிருந்தாங்க. கிரிக்கெட் பேட்டு அது மைதானத்துக்கு நாங்க 2 பேரும் போனோம். சரி பந்து எந்து
பந்து ஒண்ணுது. ஆமா பந்து நான் எடுத்து வந்தேன். கிரிக்கெட் எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க பந்து. அந்த அடிக்கிறது அந்த பேட் அந்த பேட்டுக்கு பாரு. அது அவன் எடுத்து வந்தான். என் பையன் உன் பையன் அரவா எடுத்து வந்தான். சரி பரவாயில்ல அது போய் வரண்டானா? சொல்லு. முதல்ல அவன் பந்து போட்டான், நான் அடிச்சேன் பால். ஆமா. ரெண்டாவது அவன் தான் பந்து அடிக்கணும். ஆமா நான் அடிக்கணும் போடணும். நான் பந்து அடிச்ச மாதிரி எப்படியா போய் அந்த பந்து பிடிக்கிறது இல்ல. சிறிய பெரியவர் நீங்க கேக்குறான் என்ன செய்ய என்னாச்சியா? ஆனா அந்த பந்து போய் செவடியா பையன் பிடிக்காது விட்டான். எத்தனை செவடி அப்படின்னு கேட்பறாங்க. எங்க போச்சு? அது நேரம் போய் அந்த கிணத்துல வந்து போச்சு. கிணத்துல வந்து இறங்கி எடுக்க வேண்டியதானே? எடுக்க முடியாது. ஏன்? அது 15 கிணத்துல படிக்கட்டு இல்ல. ஐயா அப்புறம் என்னாச்சு? எட்டி பார்த்துட்டு நாம அவ்வளோ முறைக்க பார்த்துக்கணும். பந்து உள்ள கிடக்குது. அங்கேயே உட்காந்து நம்ம அவ்வளோ அழுது வந்தேன். ஓ பந்து ஒண்ணுதாச்சு. எங்க அம்மா போனா திட்டுவாங்கல்ல, எனக்கு பந்து வேணும் அழுதா. அப்பதான் உன் பையன் அறுவான்னு சொன்னான். அழுவாங்க மதிவானா. எங்க அம்மா கிட்ட 2 பந்து இருக்குது. இந்த பந்து போனா போது எங்க அம்மா கிட்ட 2 இருக்குது, நான் 1 வாங்கி தரேன் அப்படின்னா. எப்படி எல்லாம் நல்ல பசங்களா தெரிஞ்சீங்க, பொருத்தமா கொண்டாட இருக்காதிய. நீ பந்து 2ல 1 கொடுத்த பைக்கிட்ட இன்னும் வரல. பந்து கேட்கல அப்படின்னு மிரட்டி கேட்டான். எங்களுக்கு தெரியாத உங்க அம்மா எங்களை வச்சுக்கிறாங்க பந்து அப்படின்னு கேட்டான். யாருக்கும் தெரியாத பிராவில வச்சுக்கிறாங்க. பீரோட வச்சுக்கிறாங்க. பீரோவுக்கும் புறாவுக்கும் தெரியாது. இன்னைக்கு என் பையன் வரட்டும், உங்க முதுகுல பந்து கிளம்பல இன்னைக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கடா. 2 கொடுத்தாலும் சரி 1 கொடுத்தாலும் சரி மாற்றம். அது எங்க அம்மா பந்து 2 பந்து பஞ்சர் ஆயிடுச்சுடா, காசு போயிடுச்சு. அந்த பஞ்சா போனது அவங்க எப்படி தெரிய ஆரம்பிச்சிருக்க. கூடு பாரு. அடே கூப்பிடு கூட. ஏ அரவா. அடே 5 மணிக்கு செஞ்சு தந்து பிடிக்கும். 4:45 மணிக்கு கூப்பிடுறேன். அந்த மாதிரி வேகமா கூப்பிடுறா. ஏ அரவா. ஆடா ஏ எங்கடா டேய் டேய் கோட்டாலடா கண்ணாத்து சந்திர போட்டுக்கனே. வாடா பரவாயில்லை. ஏமா நான் முதல்ல கூப்பிடுறேன். இதுல சாய்ந்து பேசி அடங்குதுடா. இதுல நான் கூப்பிடுற மாதிரி கூப்பிடு நேரா கூப்பிடு. ஏ அரவா. வாடா போதும். என் பையன் ஒருத்தர் கையை தேடி அடிக்க மாட்டான்டா. ஜாடி மாடிக்கு வந்தது. இந்த ஊர்ல கும்பிடுறது முத்து மாறிங்க. அவங்க என்ன வச்சு ஆடு மாறிடுறாங்க. எனக்கு
நல்லா இருப்பா. வணக்கங்க. நல்லா இருப்பா. மகாராஜா வணக்கம். வந்துடா. வர வர வாங்கி வந்தா வேணுமா? வேணாங்க. என்னது? பந்து வேணாம் தந்து வேணாம். டேய், வேணாங்க இருக்கு. போய் போறாங்க. ஏய் அவங்க என்ன பேச்சு? என்ன அவங்க கையை நாடி. அவதான் இந்த மாதிரி பண்றான். டேய், ஆ